தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அப்டேட்டா பாத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பேருந்துகள்ல வந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான சேஞ்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுவும் வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பஸ் உடைய தேவையோட தான் இருப்பாங்க. வேலைக்கு போறவங்க, படிக்கிறவங்க, வெளியே போறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் பெஸ்ட். மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. பஸ்ஸா இருந்தா நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுலயும் கடந்த ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னா, என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரீயாவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மகளிருக்கு இலவசமாக வந்து பஸ் வந்து விட்டுருந்தாங்கன்னா தனி பஸ் கிடையாது, கவர்மெண்ட் பஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மகளிர் போய்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய யூஸ் ஆச்சு. முக்கியமா ஸ்கூலுக்கு போறவங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட எல்லாம் ஸ்கூல் இருக்காது, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பஸ் ஏறி வர மாதிரிதான் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து வண்டியில வராம பஸ்ல தான் வந்தாங்க. அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கார்டு வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுட்டு நாங்க வந்து பஸ்ல தான் ரெகுலரா வரோம்னு சொல்லிட்டு மாசம் மாசம் காசை கட்டி போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரீ வந்ததுக்கு அப்புறம் இந்த கடந்த 5 வருஷமா வந்து பஸ்ல சுத்தமாவே ஃப்ரீயா தான் போனாங்க. யாரும் வந்து ஸ்கூல் பள்ளி மாணவிகள் எல்லாம் வந்து என்ன பண்ண தேவையில்லை, மாணவிகள் வந்து காசு கட்ட தேவையில்லை, பெண்களுக்கு தான் இலவசம் கொடுத்துருந்தாங்கிறதுனால ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரீ தான். வந்து எங்க வேணா எப்ப வேணா உள்ளூருக்குள்ள வந்து உங்களுக்கு லோக்கல் பஸ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க டிராவல் பண்ணிக்கலாம், எந்த நேரம் வேணா டிராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் வந்து வேலைக்கு போறவங்க டெய்லி போயிட்டு தான் வருவாங்க. அதிகமா பாத்தீங்கன்னா ஃபேக்டரி அங்க இங்கன்னு வேலைக்கு போவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க காலையில எந்திரிச்சு வீட்டுல இருந்து கிளம்புவாங்க, பஸ்ஸுக்கு போவாங்க, பஸ் ஏறுவாங்க, அங்க போய் இறங்குவாங்க, திருப்பி வேலையை முடிச்சு போட்டு பஸ் ஏறிதான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கும் ஃபுல்லாவே ஃப்ரீயா இருந்துச்சு. அது இல்லாம எல்லா பெண்களுக்கும் எல்லா பெண்களும் வெளியே போறது இல்ல அடிக்கடி. முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களும் அதிகமா வெளியே போக மாட்டாங்க. போனாங்கன்னா கடை வீதிக்கு போவாங்க, ஏதாவது வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஏரியா, சொந்தக்காரங்க வீடு அப்படி போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில கொடுத்த அந்த இலவச பஸ்ஸ இந்த ஆட்சியில என்ன பண்றாங்க, கண்டினியூ பண்றாங்க. அதுல ஒரு சில நல்ல நல்ல மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள் என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இந்த தடவை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இலவசம் தான் பஸ். அந்த ஸ்கீம் வந்து இன்னும் இருக்குது. நீங்க என்ன பண்ணிக்கலாம், அடுத்த 5 வருஷத்துக்கும் இந்த ஸ்கீம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப அந்த மாற்றத்தை பாக்கலாம். முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, போன தடவை லோக்கல் பஸ்ல மட்டும் ஃப்ரீ இருந்துச்சு. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ளக்குள்ள வந்து ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போறதுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க போகணும்னா ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்குமே என்ன பண்ணலாம், நீங்க ஃப்ரீயாவே போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது இப்ப நடைமுறைக்கு வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா, அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனா அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்தால இருக்கக்கூடிய ஈரோடுக்கு, அதுக்கப்புறம் அங்கிருந்து பக்கத்தால இருக்கக்கூடிய ஊர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயா போய்க்கலாம் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து லோக்கல் ஏரியா மட்டும் போயிட்டு இருந்தோம். இப்ப வந்து நீங்க வந்து சென்னையில இருக்கீங்கன்னா சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியா அந்த டவுன் பஸ்ல நம்ம போய்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊர் விட்டு ஊருங்கிறது சென்னையில இருந்து பக்கத்து ஊருக்கு போய்க்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. அடுத்தது 2வது வந்து பாத்தீங்கன்னா, இவர்களுக்காக என்ன பண்றாங்க, பேனிக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பேனிக் பட்டனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஸ்மார்ட் பேனிக் பட்டனை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அது பஸ்லயே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. நாம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிகழ்வு நடந்திருக்கு. நிறைய ஊர்கள்ல நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, வெளி ஸ்டேட்லயும் நடந்திருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ல வந்து யாரும் இல்லாதப்ப பெண்கள் ஏறினாங்கன்னா அவங்கள கார்னர் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, நிறைய தவறான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு பெண் வந்து வேலையை முடிச்சு போட்டு வந்து பஸ்ல ஏறி, அந்த பெண் மட்டும் இருந்திருக்காங்க, பெருசா பேசஞ்சர்ஸ் எல்லாம் யாருமே இல்ல. உள்ள இருந்த பஸ் கண்டக்டர், டிரைவரு, அதுக்கப்புறம் அங்க இருந்த 1-2 அவங்களுடைய சேர்ந்த ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை என்ன பண்ணாங்க, தவறாக நடந்தாங்க. அந்த பெண்ணை தூக்கி வெளியே வீசினாங்க, பஸ்ஸுக்கு வெளியே. அவங்க ரொம்ப சீரியஸ் ஆனாங்க. அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப பெண்களுக்கு பஸ்ல வந்து பாதுகாப்புங்கிறது குறைவா இருக்குங்கிறதுனால அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பேனிக் பட்டனை நம்ம கிளிக் பண்ணா என்ன ஆகும்னா, இப்ப ட்ரெயின்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரோப் பிடிச்சிருந்தோம்னா ட்ரெயின் நின்றோம்ல. இந்த பேனிக் பட்டனை கிளிக் பண்ணா உடனே வந்து அவங்க மேல் இடத்துக்கு தகவல் போகும். உடனே அவங்க வந்து ட்ராக் பண்ணுவாங்க, இந்த பஸ் எங்க போகுது, யார் இருக்கா, என்ன பிரச்சனை, எல்லாமே பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால ஸ்மார்ட் பேனிக் பட்டன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கருதி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதையும் வந்து பெண்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ணுவாங்க, சாத்தியமாக்கிடுவாங்க.
அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்மார்ட் பேனிக் பட்டன் முக்கியமோ அதே மாதிரி வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக வந்து ஆப் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எதுக்காக அந்த ஆப் பாத்தீங்கன்னா, அந்த ஆப் மூலமாக நிறைய பேர் வந்து வாகனங்கள்ல போயிட்டு தான் இருக்காங்க, 2 சக்கர வாகனங்கள்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான நேரத்துல பஸ் வராது, தூரமா இருக்கலாம், பஸ் வராத இடமா இருக்கலாம், அவங்க வந்து 2 வீலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணா, ஒருவேளை 2 வீலர்ல போறவங்க எவ்வளவு தூரம் போவாங்க, லாங்ல எல்லாம் போனாங்கன்னா அங்கெல்லாம் ஹைவேஸ்ல எல்லாம் வீடு இருக்காது, நிறைய இடம் வந்து காடாட் இருக்கும், ரோட்ல வந்து ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால வந்து என்ன பண்றாங்க, உடனே வந்து நகையை திருடுறது, கத்தி காட்டி மிரட்டுறது, அதுக்கப்புறம் பெண்கள் இடத்துல தவறா முயற்சிப்பது, ஆள் இல்லாத இடத்துலதான் எல்லா வேலையும் நடக்குது. அது ஒரு 5-6 பேர் சேர்ந்து குடிச்சிட்டு போய் நின்றுட்டாங்கன்னா அவ்வளவுதான், பெண்களுக்கு அங்க பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான நிகழ்வுலாம் அப்படி நடக்குதுங்கிறனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அந்த ஆப் மூலமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். டக்குன்னு வந்து ஆப்பை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து அந்த ஆப்புக்கு வந்து ஷார்ட்கட் கொடுத்துருவாங்க. நம்ம போன்ல வந்து நம்ம இது பண்ணிக்கணும். அதை ஷார்ட்கட்டை நம்ம கிளிக் பண்ண உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்ல வந்து இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து டக்குன்னு போயிடும். இந்த பெண்மணி வந்து இது பண்ணிருக்காங்க, இந்த ஏரியால அவங்க நின்று இருக்காங்க, அவங்க 2 வீலர்ல போயிட்டு இருக்காங்க, உடனே ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம காப்பாத்துறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன ஆகும் அவங்களுக்கு தெரியும். உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அறிமுகப்படுத்திருக்காங்க. அது வந்து மஃப்டியில பெண்கள் வருவாங்களாமா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளே மாதிரிதான் நார்மலா இருப்பாங்க. அவங்க வந்து பாக்குறதுக்கு கண்டுபிடிக்க முடியாது இவங்க போலீஸ் இருந்து. ஆனாலும் பெண்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல அவங்க வந்து உலா வருவாங்க. அந்த சமயத்துல எவனாவது வந்து பாத்தீங்கன்னா தவறுதலாக நடந்துக்கிறது, செய்யறது, இந்த வேலையெல்லாம் இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த ஒரு நிலைமையும் வந்து வந்தாதான் எந்த நேரத்துல வேணா நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் வரும்போது பெண்கள் கிட்ட வரமாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்காகவே வந்து ஸ்மார்ட் பேனிக் பட்டன், அதுக்கப்புறம் ஆப், அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வராங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான இடத்துலயே ஆட்களை அனுப்பிவிட்டு பாத்துட்டு தான் இருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், ஸ்கூல் படிப்பை நீங்க வந்து விட்டுறக்கூடாது, கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸ்கூல் படிப்பாவது நீங்க முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது அப்படியே அடுத்த ஸ்கீமாக வந்து ஒரு வருஷத்துக்கு 15000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம், நிறைய ஆஃபர் வந்து இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க, செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வேலை இல்லாத பெண்களுக்கான விஷயத்துக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொன்னா எடுத்து என்ன பண்ண போறாங்க, அவங்க நடத்தி தர போறதாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது, யார் யார் எதுக்கு எலிஜிபிள், என்ன பண்ணணும், எப்ப வந்து எல்லாம் வந்து முடிக்கணும். ஏன்னா வந்து ஒரு நாள் தவறி போனா கூட உங்களுக்கு அது என்ன பண்ணாது, கிடைக்காது. அதனால அத்தனை அப்டேட்டையும் நம்ம கரெக்டா போட்டுதான் இருப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் தேவைப்பட்ட அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.